என்னத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். என்னத்தை இன்றைக்கி செய்கிறது, நாளைக்கு பார்த்துக்கலாம். காடி சர்வீஸ் பண்ணோம், டைம் இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஷாப்பிங் போனோம், பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணோம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்படி தள்ளி போட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் எந்த காரியமாக ஆகட்டுமே, எந்த காரியம் இருக்கட்டும், நானும் அப்படித்தான். கொஞ்ச நாளைக்கு முன்ன தள்ளி போடுவேன், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அது நல்ல விஷயங்கள்லாம். பக்கத்தில் ரொம்ப பேர் அப்படி தான் தள்ளி போட்டுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், டைம் இருக்குது. டைம் இருக்கா, டைம் பிரகாரம் எல்லாத்தையும் செய்யலாமா அப்படின்னு புத்தர் என்ன சொன்னார்னா, பாருங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க போச்சு. புத்தர் என்ன சொன்னார்னா, புத்தர் சொன்னார்னு சொல்கிறாங்க. புத்தர் என்ன சொன்னார்னா, உண்மையாக பார்த்தீங்கன்னா நமக்கு டைமே இல்லை. அது ஒரு கிளாக்கு, அந்த கிளாக்கை நம்பி அப்படி வாழ்கிறது. டைமே இல்லை. ஏதாவது செய்ய போகிறீங்களா, இப்போயே செய்யுங்க. ஓகே, ஒரு பழம் வாங்கி சாப்பிட போகிறீங்களா, நல்ல பழம். ஓகே, ஒரு பலாப்பழம், ஒரு பழம் சாப்பிட்றாதீங்க. ஒரு பழம், ஒரு சொலை. பலாப்பழம் ஒரு பழம் சாப்பிட முடியாது, ஒரு சொலை, ஒரு ஆப்பிள், விதை உள்ள ஆப்பிள் சாப்பிடலாம். ஜிம்முக்கு போகிறீங்களா, ஓகே, உடனடியாக போங்க. ஒரு ஆளுக்கு ஏதாவது உதவி செய்ய போகிறீங்களா, உடனே செய்யுங்க. உங்களுக்கே ஏதாவது செஞ்சு போகிறீங்களா, உடனே செய்யுங்க. அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம், அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம்னா கடைசி வரைக்கும் எதுவுமே செய்ய போகிறதில்ல. சரியா? ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா, உடனே ஆரம்பிங்க. ஒரு நல்ல படம் பார்க்க போகிறீங்களா, உடனே போய் பாருங்கள். ஏன்னா அடுத்த வாரம் எடுத்துருவாங்க. ஒரு நல்ல கேக்கு சாப்பிட போகிறீங்களா, ஆரோக்கியமான கேக், உடனே சாப்பிடுங்க. ஏன்னா நாளைன்றது இன்னும் வரல. நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு இன்னும் அடுத்த வாரம் இன்னும் வரல, அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் வரல. இந்த வினாடி தான் கையில் இருக்குது. ஸோ இந்த வினாடி தான் எல்லாமே செய்ய முடியும். ஓகே, எங்கே பார்த்தாலும் எல்லாமே பிளாக் அவுட்டில் இருக்குது. பிளாக் அவுட்னா இன்டர்நெட் பிளாக் அவுட். உலகம் முழுக்க இன்டர்நெட் பிளாக் அவுட். ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இந்த விஷயத்துக்கு ஆன்லைனில் பே பண்ண முடியல. பேங்க்லாம் மூடிட்டாங்க. உலகத்தில் நடக்கிறது சொல்கிறேன். ஓகே, பேங்க்கில் மூடிட்டாங்க, அதே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் மூடிட்டாங்க. அதுதான் முன்னே அவங்கள்ட்ட சொன்னேன், இப்படிலாம் நடக்கணும் தான் ஆரம்பத்திலே. நீங்கள் கேஷ் வச்சுக்கோங்க கையில். ஓகே, எல்லாம் ஆஃப்லைன் ஆகிடுச்சா நீங்கள் உங்கள் இது பாய்க்க முடியாது, ஆப்ஸை பாய்க்க முடியாது. ஓகே, இப்போ எல்லாம் பிளாக் அவுட்டாக வச்சுன்றாங்க. ஆனால் நான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வீடியோன்னு எனக்கு தெரில. ஸோ அதான் இந்த வினாடி எல்லாம் செய்யணும்னு சொல்கிறது. ஓகே, ஒரு நல்ல சப்பாத்தி வாங்க போகிறீங்களா, இப்போயே போய் வாங்குங்க. வீடு வாங்க போகிறீங்களா, இப்போயே வாங்குங்க. நாளைன்றது இன்னும் வரல. இல்லை ஒரு சலூனுக்கு போக போகிறீங்களா, முடி அழகுப்படுத்த போகிறீங்களா, இப்போவே படுத்துங்க. உங்களுக்கு உங்கள் அன்பானவங்களை போய் பார்க்க போகிறீங்களா, இப்போயே போய் பாருங்கள். நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. அதனால் நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட போகிறீங்களா, இப்போயே சாப்பிடுங்க. எல்லாம் இந்த வினாடி இருக்கணும். இந்த வினாடி எல்லாமே, இந்த வினாடி அப்படி இந்த நேரத்தில் எல்லாம் அப்படி
குதூகலமாக இருக்கணும், இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும், இந்த நேரத்தில் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த நேரத்தில் தான் நம்ம தன்னம்பிக்கையோட தைரியமாக இருக்கணும். உலகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. பிளாக் அவுட் ஆகுது, விலைவாசி ஏறுது, சைபர் புல்லிங் நடக்குது. ஓகே, அதான் இந்த வினாடி உங்கள் பிள்ளைங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? இந்த வினாடி உங்கள் பிள்ளைங்க டிக்டாக் பண்ணுறாங்களா? டிக்டாக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்கள டிக்டாக் பண்ணவேன்னு சொல்லாதீங்க. டிக்டாக் கெட்டது கிடையாது. டிக்டாக் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் நல்ல விஷயங்கள் அனுப்பலாம். ஸோ இப்போதைக்கு ரொம்ப பேர் ரொம்ப விஷயம்லாம் செய்கிறாங்க, அது அவங்க இஷ்டம். பஞ்சு பேசுகிறாங்க, கோசிப் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. நல்லதை விட கெட்டது தான் நிறைய நடக்குது. ஸோ கவனிங்க, டிக்டாக் பண்ணுங்கள், கவனிங்க. அவங்களோட சர்க்கிள், அதாவது அவங்க சுற்றி இருக்கிறவங்க டிக்டாக் பண்ணுறவங்க, அவங்க கூட ஆரம்பத்தில் நல்லா இனிமையாக பேசுவாங்க, சிரிப்பாங்க, அவங்கள புகழ்வாங்க, பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்பு வச்சுருவாங்க. டிக்டாக்கில் அவங்கள பற்றி மட்டமாக பேச வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள புள்ளி பண்ண வாய்ப்பு இருக்குது. சைபர் புள்ளி இதான் நம்ம கவனிக்கணும். கவனிக்காதனால தான் அவ்வளோ பிரச்சனை. ஸோ கவனிக்கணும், என்ன நடக்குது, ஏது நடக்குது கவனிக்கணும். பிள்ளைங்களை கவனிக்கணும். டிக்டாக் பண்ணட்டும், ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், வாட்ஸ்அப் பண்ணிட்டோம், ட்விட்டரில் இருக்கட்டும், யூடியூப்பில் இருக்கட்டும், எல்லாம் செய்யட்டும். நல்ல காரியமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய காரியமாக இருக்கணும், மற்றவங்களை லெவலப் பண்ணக்கூடிய காரியமாக இருக்கணும். துன்பம் வந்த பிறகு நம்ம அழுகிறத விட, கவலைப்படுறதை விட, என்ன அப்படி ஆயிடுச்சுன்னு விட வரதுக்கு முன்னே கவனிக்கணும். பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்யுங்க, செய்ய வேணாம்னு சொல்ல தப்பு கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுங்க, டிக்டாக் பண்ண சொல்லுங்கள், ஸ்மார்ட் டிவி வாங்கி கொடுங்க, ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுங்க. ஆனால் எல்லாத்தோடையும் எல்லா ஸ்மார்ட்டோடைய ஸ்மார்ட் சிட்டியில் கூட இருக்க விடுங்க. உங்கள் பிள்ளைங்க தான் ஸ்மார்ட்டாக இருக்கணும், நீங்களும் ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஓகே, எல்லாமே உங்கள் கையில். சைபர் புல்லிங் நடக்குதுன்னா, நல்லா கேளுங்க, நம்ம சைபர் புல்லிங் நடக்குதுன்னா அதுக்கு சொல்யூஷன், அதோட விடை வந்து சொல்யூஷன், அதாவது அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் என்னென்னா நம்ம தான் சொல்யூஷன். நம்ம தான் மாறணும். சரி வரலையா, சுற்றி நம்ம ஒரு டிக்டாக் பண்ணுறோமோ, ஒரு ட்விட்டரில் இருக்கோமோ, ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கோமோ, நம்ம சுற்றி இருக்கிறவங்க சரி வரலையா, டப்புன்னு எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணிவிட்டு நமக்கு யார் சரி வராங்களோ, நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, நம்மளை யார் மதிக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்துக்கணும். அதை விட்டு அங்கே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அது வந்து நிறைய நடந்திருக்கு, அதுக்கு முன்னே நிறைய நடந்திருக்கு. ஸோ நம்ம தான் முடிவு எடுக்கணும். ஓகே, கவனிக்கணும். ஸோ இந்த வினாடி தான் எல்லாமே. இந்த வினாடி தான் நிரந்தரமானது. இந்த வினாடி தான் நம்ம வாழ்க்கை. இந்த வினாடி தான் நம்ம ஆரோக்கியம். இந்த வினாடி தான் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாம். இந்த வினாடி தான் உங்கள் மனசில் உள்ள உண்மையும் நீங்கள் பேச முடியும். இந்த வினாடி தான் எல்லாத்தையும் நீங்கள் செய்ய முடியும். அடுத்த வருஷம், அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த 4 நாளைக்கு அதெல்லாம் வந்து சும்மா கதை. சரியா? அதனால் எல்லாத்தையும் இந்த வினாடி செய்ய பழகிக்கங்க. இந்த வினாடி தான் அற்புதமான வினாடி. ஓகே, அதுக்கு தான் சொல்கிறாங்க, இதையும் செய்ய போறியா, உடனடியாக செய். நல்ல காரியம் எதையும் செய்ய போறியா, உடனடியாக செய். ஓகே, நல்லது கெட்டது ரெண்டு தான் வாழ்க்கை. இருந்தாலும் கெட்டது அங்கே தான் இருக்குது, நம்ம நல்லது தான் செய்யணும். ஓகே, நல்லவனா மட்டும் இருக்க முடியாது, கெட்டனாவே இருக்க முடியாது, நெகட்டிவாகவே இருக்க முடியாது, பாசிட்டிவாகவே இருக்க முடியாது. மிடில் இருக்கணும். நீ நெகட்டிவாக இருக்க வேணாம், பாசிட்டிவாக இருக்க வேணாம், கெட்டவனாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும். நல்ல ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கெட்டவங்களாக இருக்கலாம், நல்லவங்களாக இருக்கணும், நடுவில் இருங்க. அன்பான ஆளாக இருங்க, பாசமான இருங்க, மற்றவங்கள மதிக்கிறதுக்கு ஆளாக இருங்க, மற்றவங்கள மதிக்கணும். ரெஸ்பெக்ட், அது ரொம்ப முக்கியம். மற்றவங்கள மதிக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஓகே, பிளாக் அவுட்டு, சைபர் புல்லிங், போர், விலைவாசி இதுக்கு மற்றவங்க மதிக்காதனால தான் அவ்வளோ பிரச்சனையும். ஸோ மற்றவங்கள மதிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா மற்றவங்கள சொல்ல வேணாம். இவன் அரசியல்வாதி, அப்புறம் செய்தியில் வந்தது, பேப்பரில் படித்தது, இங்கே பார்த்ததுலாம் வேணாம்.
மற்றவங்கள மதிக்கணும். அப்போ தான் எல்லா பிரச்சனையும் தீரும். நம்மளை மதிக்கிறவங்களும் மதிக்கணும். ஸோ எல்லாமே இந்த வினாடி செய்யுங்க. எல்லா விஷயங்களையும் இந்த வினாடி செய்யுங்க. நான் சொன்ன எல்லா விஷயமும் சம்மந்தம் இருக்குது, சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இந்த வினாடி எல்லாமே செஞ்சிங்கன்னா இந்த வினாடி தான் வாழ்க்கை. நாளைக்கு நாளைக்கு வந்து அதெல்லாம் வரலாம், வரட்டும், சந்தோஷம் வரட்டும். ஓகே, அதான் ஒரு சின்ன தகவல் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த வினாடி இருங்க. இந்த வினாடி தான் எல்லாமே. இந்த வினாடி ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, ஆக மொத்தம் சுதந்திரமாக இருங்க. ஓகே, வெளியில் நடக்கிற கெட்ட விஷயங்களையே யோசிச்சுக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு அதிலே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் நடக்கும். தியானம் பண்ணுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஜாக்கிங் போங்க, ஜிம்முக்கு போங்க, உலகத்தை சுற்றி பாருங்கள். உங்களோட கவனத்தெல்லாம் வேறு திசைக்கு கொண்டு போங்க. பாசிட்டிவிட்டிக்கு கொண்டு போங்க உங்கள் கவனத்தெல்லாம். நெகட்டிவிட்டி அங்கே தான் இருக்குது, நீங்கள் பாசிட்டிவிட்டிக்கு நீங்கள் போகணும், அவ்வளோதான். ஸோ நல்ல விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கவனம் செலுத்துங்க. அப்போ தான் வாழ்க்கை மாறும். இந்த வினாடி எல்லாத்தையும் செய்யுங்க, இந்த வினாடி. சரியா? ஓகே, ஸோ அதான் மேட்ரு, அதான் விஷயம், அதான் தகவல். மெசேஜ் நல்லா இருக்கா? ஷேர் பண்ணுங்கள். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுங்கள். சரியா? சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, ஆக மொத்தத்தில் சுதந்திரமாக இருங்க. சந்திப்போமா? சந்திப்பு.